வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. புயலை அடக்கும் புதுமையின் நாயகனே இயேசுவே, உமக்கு ஆராதனை. வார்த்தையினாலும் வாழ்வாலும் அகிலத்தை ஒளிர செய்த என் மீட்பரே, உமக்கு நன்றி. கோடி அற்புதரே, பதுவை பதியரே, புனித அந்தோணியாரே, கொந்தளிக்கும் கடலையும் தன் சிலுவை ஜெபத்தால் அமைதிப்படுத்திய உமது மாபெரும் இறை வல்லமைக்காக இறைவனை போற்றுகிறோம். உமது தூய கரங்களில் கரைபடாத லீலி மலரையும் வாக்கு தத்தத்தின் பேழையாகிய விவிலியத்தையும் உலகையை இரட்சிக்கும் பாலன் இயேசுவையும் ஏந்தி நிற்கும் பாக்கியம் பெற்றவரே, உம்மை தேடி வரும் எளியோரின் வாழ்வாதார தடைகளை நீக்கி புதிய வாசல்களை திறக்கும் உமது பரிந்துரை என்றும் வாழ்த்தப்படுவதாக. புதுமைகளின் புனிதரே, உமக்கு ஸ்துதிகளும் மனமார்ந்த புகழும் என்றென்று முறித்தாகுக. அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாரின் நவநாள் ஜெபத்திற்கு உங்களை விசுவாசத்தோடு வரவேற்கின்றோம். நாளை நாம் புனிதரின் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இத்தனை ஆண்டுகள் படித்தும் இன்னும் தகுதியான வேலை கிடைக்கவில்லையே, தொழிலில் நஷ்டமும் முடக்கமும் தானா? தேர்வுகளில் வெற்றி பெற முடியவில்லையே, என் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் பாழாகிவிட்டதே என்று கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்வின் திசை தெரியாமல் கொந்தளிக்கும் கடலின் நடுவே தவிக்கும் கப்பலை போல உங்கள் வாழ்க்கை இன்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் மாறாத வாக்குறுதி இதோ. நம்பிக்கையோடு கேட்டால் நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். ஆம், இந்த நவ நாளின் இறுதி நாளில் நாம் முழு நம்பிக்கையோடு கேட்போம். சீடர்கள் பயந்து நடுங்கிய போது கொந்தளித்த கடலை ஒரே வார்த்தையால் அமைதிப்படுத்திய அதே இயேசு இன்று புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் உங்கள் வாழ்வில் உள்ள நிதி நெருக்கடி, வேலையின்மை, படிப்பு தடைகள் என்னும் புயலை அமைதிப்படுத்த போகிறார். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வையும் ஞானத்தையும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த தியானத்தில் இணைவோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரை எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவரது சொரூபத்தில் உள்ள அடையாளங்கள் நமக்கு உணர்த்தும் உண்மைகளையும் இன்று ஆழமாக புரிந்து கொள்வோம். ஒரு முறை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய கடற்படை கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது. அந்த கப்பலின் தளபதி கத்தோலிக்க கிறிஸ்தவ போர் வீரர்கள் மற்றும் பயணிகளின் தேவைகளுக்காக கத்தோலிக்க குரு ஒருவர் கப்பலில் பயணம் செய்ய அனுமதித்திருந்தார். பயணத்தின் போது திடீரென்று கடலில் பயங்கரமான புயல் வீசி அலைகள் கொந்தளித்தன. கப்பல் தண்ணீரில் மூழ்கும் நிலைக்கு வந்தது. தளபதியும் போர் வீரர்களும் பயணிகளும் மரண பயத்தில் அலறினர். ஆனால் கப்பலில் இருந்த அந்த குருவானவர் சிறிதும் அஞ்சாமல், பயப்படாதீர்கள், நம் புனித அந்தோணியார் நம்மை காப்பார் என்று முழங்கினார். அவர் உடனடியாக அலகையை நடுங்க செய்யும் புனித அந்தோணியாரின் சீட்டு ஜெபத்தை ஒரு காகிதத்தில் வேகமாக எழுதினார். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் அரியணை வெற்றி கொண்டது, அல்லேலூயா என்று எழுதி அதை ஆசீர்வதித்து கொந்தளிக்கும் கடலிலே தூக்கி போட்டார்.
அந்த காகிதம் கடலில் விழுந்த அடுத்த கணமே சீறி பாய்ந்த அலைகளும் கொந்தளித்த கடலும் அப்படியே அமைதி அடைந்தது. அனைவரும் வியந்து புனித அந்தோணியாருக்கு நன்றி கூறினர். புனித அந்தோணியாரின் சீர்மிகு அடையாளங்கள்: தாறுமாறாக கத்தரிக்கப்பட்ட தலைமுடி, ஆடம்பரங்களை தவிர்த்து ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி ஆகியவற்றை தன் வாழ்வின் அணிகலன்களாக ஏற்று திருமறையை பாதுகாக்க தன்னை தானாகவே அர்ப்பணித்ததன் அடையாளம். கையில் இருக்கும் லீலி மலர் 1680 ஆஸ்திரியா ஆலயத்தில் புனிதரின் சுரூபத்தில் வைக்கப்பட்ட லீலி மலர் வாடாமல் 2 புதிய பூக்களை பூத்தது. இது அவரது உள்ளத்தின் அகத் தூய்மை, கரைபடாத புனித தன்மை மற்றும் மாசு மறுவற்ற கற்பின் அடையாளம். கையில் இருக்கும் குழந்தை இயேசு அந்தோணியார் சிறு வயதில் இருந்தே இயேசுவுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்தார். அதனால் அன்னை மரியா புனித யோசேப்பிற்கு அடுத்தபடியாக குழந்தை இயேசுவை தன் கைகளில் தாங்கும் உன்னத பேற்றினை பெற்றார். திறந்த நிலையிலுள்ள விவிலியம், அவர் இறை வார்த்தையை நன்கு கற்று தேர்ந்து தன் உள்ளத்தில் தாங்கினார். அவரது மறை உரையை கேட்க 30,000த்திற்கும் அதிகமான மக்கள் கூடினர். அவரது வார்த்தைகளை கேட்ட திருத்தந்தை 9ஆம் கிரெகோரியார் அவரை வாக்குத்தத்தத்தின் பேழை என்று அழைத்தார். அன்பார்ந்தவர்களே, 10 நூற்றாண்டுகளை கடந்தும் புனித அந்தோணியாரின் புகழ் குறையாமல் இருப்பதற்கு காரணம் அவர் வாழ்ந்த புனிதமான வாழ்வே ஆகும். ஆகவே நாமும் நம் வாழ்வில் எந்த ஒரு சிறு காரியத்தை செய்வதற்கு முன்னும் சிலுவை அடையாளம் வரைந்து ஜெபிக்கும் பழக்கத்தை கொள்வோம். தினமும் திருவிவிலியம் வாசித்து இறை வார்த்தையின் ஒளியில் நடப்போம். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து நற்கருணை நாதரை தகுதியான முறையில் உட்கொண்டு புனித அந்தோணியாரை போல புனிதமாக வாழ முயற்சிப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உழைப்பின் மேன்மையை எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் நல்ல இறைவா, திருவிவிலியத்தில் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புதுமைகளின் புனிதரே, புனித அந்தோணியாரே, இதோ தகுதியான வேலை கிடைக்காமல் பல நேர்முக தேர்வுகளில் தோற்று பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்ந்து போயிருக்கும் எங்கள் இளைஞர்களை கண்ணோக்கி பாரும். உமது பரிந்துரையால் அவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் அமைய செய்தருளும். பணிகளில் இருப்பவர்கள் தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வையும் பணியிடத்தில் உரிய மரியாதையையும் முன்னேற்றத்தையும் பெற அருள் தாரும். வேலை செய்யும் இடங்களில் உள்ள தடைகள், பொறாமைகள், வீண் பழிச்சொற்கள் மற்றும் எதிர்ப்புகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே தகர்த்தெறியும். ஆண்டவரே, உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே என்ற விவிலிய இறை வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளின் வாழ்வாதார பாதைகளை செம்மையாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பான நல்வாழ்வை தந்தருளும். எங்கள் தேவைகளை நிறைவு செய்யும் வான் சுடரே இயேசுவே. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம் என்று எழுதியுள்ளவாறு
எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தருளும். தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்பட்டுள்ள கடுமையான முடக்கங்கள், நஷ்டங்கள் மற்றும் கடன் பாடுகள் யாவும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இப்போது நீங்குவதாக. கொந்தளித்த கடலையே தன் சிலுவை ஜெபத்தால் அமைதிப்படுத்திய உமது வல்லமையால் எங்கள் தொழிலை சூழ்ந்துள்ள அத்தனை நஷ்ட புயல்களும் அடங்கட்டும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் நியாயமான லாபங்களும் கிடைக்க செய்யும். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை தேடி தவிக்கும் பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு வளம் பெருகும் புதிய வாசல்கள் உருவாக்கப்பட புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள கரங்களை நீட்டி ஆசீர்வதித்தருளும். ஞானத்தின் ஊற்றே இயேசுவே, யாக்கோபு 1:5 உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் என்றும் நீதிமொழிகள் 2:6 ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே என்றும் எழுதியுள்ளவாறு எங்கள் பிள்ளைகளுக்கு விண்ணக ஞானத்தை தந்தருளும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல நினைவாற்றலையும் கூர்மையான சிந்தனையையும் படிப்பில் முழுமையான கவனத்தையும் தந்தருளும். அவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் தேவையற்ற உலக மாயைகள், தீய நட்பு வட்டாரங்கள், மொபைல் போன் மோகங்கள் யாவற்றிலும் இருந்தும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தந்து அவர்களை படிப்பின் பாதையில் திருப்பியருளும். அற்புதங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, உமது கரங்களில் திறந்த நிலையில் இருக்கும் விவிலியத்தை போல எங்கள் பிள்ளைகளின் மன கண்களை திறந்து அவர்கள் படிக்கும் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும். தேர்வுகள், அரசு போட்டித் தேர்வுகள் மற்றும் கடினமான நேர்முக தேர்வுகளுக்கு தயாராகும் பிள்ளைகள் தங்கள் மனதிலுள்ள பயங்கள் மற்றும் பதற்றங்கள் யாவற்றையும் நீக்கி பிலிப்பியர் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு படித்து தேர்வுகளில் மிக சிறந்த மதிப்பெண்களோடு மாபெரும் வெற்றி பெற செய்தருளும். உயர் கல்விக்காகவும் தாங்கள் விரும்பிய நல்ல படிப்புகளில் நல்ல கல்லூரிகளில் சேரவும் ஏங்கும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உகந்த வழிகளை திறந்து தாரும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளும் நல்வாழ்வு திட்டங்களும் இறைவனின் திருவுள்ளப்படி நிறைவேற புனித அந்தோணியாரை வழி நடத்தும். உமது கரங்களில் இருக்கும் லிலி மலரை போல எங்கள் பிள்ளைகளின் உள்ளமும் ஒழுக்கமும் சிந்தனைகளும் என்றும் தூய்மையாக இருக்கவும் அவர்கள் வாழ்வில் உன்னத நிலையை அடையவும் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசி எங்களுக்காக ஆசீர்வாதத்தை பெற்று தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரின் உதவியினை அடைய வல்லமை மிகும் ஜெபம். புனிதர்களுக்குள் பெருந்தகைமையும் பேரன்பும் கொண்ட புனித அந்தோணியாரே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்மிடம் விளங்கிய தேவ அன்பு, பிறர் அன்பு புண்ணியங்கள் பிறருக்கு தரப்படாத புதுமை செய்யும் வரத்தை தந்தன. உமது வாயின் சொல்லிற்கு புதுமைகள் காத்திருந்தன. துயருருவோர் வேண்டியதும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி நலம் புரிந்தீர். இக்கட்டு இடைஞ்சல்களின் போது உம்மிடம் வேண்டியவர் எவரும் பயனடையாது போனதே இல்லை. பிணியாளரின் பிணிகளை போக்கினீர்.
காணாமல் போனவைகளை கண்டடைய செய்துள்ளீர். துன்ப துயர வேளையில் உம்மை அழைத்த போது உதவி புரிந்திட விரைந்தீர். இறந்தோருக்கு உயிரளித்தீர். இத்தகைய அருளாளரான மீது நம்பிக்கையோடு முழந்தாட்படியிட்டு இறந்து மன்றாடி கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, இதோ மிகவும் வேதனையோடு உமது பாதத்தில் வைத்த மன்றாட்டை கரங்களில் வீற்றிருக்கும் திரு பாலகனின் செவிகளில் எனக்காக உரைத்தருளும். உமது பரிந்துரையால் எனது மன்றாட்டு நிறைவேறும் என்று நான் முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். இந்நிலையில் என்றும் நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் வாழ அருள் தாரும். ஆமீன். திரு பாலனால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்க புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். உம்மை வேண்டுவோர் மீது அதிக அக்கறை காட்டும் புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டை எனக்கு பெற்று தந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலை, ஏழைகளையும் ஆதரவற்றோரையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திரு சந்நிதியில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை நிரம்ப பெற்ற புனிதரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகை வந்தடைய எங்களுக்கு இறை அருளை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியறியாதோர்க்கு வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலபுலன்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத நோய் நொடிகளை உமது வேண்டுதலால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். மன்றாடுவோமாக.
பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறையன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி பணியாற்றி அழியாமல் இருக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தாலும் அலகையாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களுக்கு பரிந்து பேசுபவராகவும் அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை வலுவாது கடைபிடிக்கவும் கண்டுணரவும் அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அனுகூலமடைய ஜெபம். ஓ தூய்மையின் வெண்ணிற லீலி மலரே, உன்னத ஏழ்மையின் முன்மாதிரிகையே, மெய்தாழ்ச்சியின் கண்ணாடியே, தூய்மையின் ஒளிவிடும் வெண்மீனே, ஓ மகிமை மிகுந்த புனித அந்தோணியாரே, உமது கரங்களில் திருபாலன் எழுந்தருளும் தனி பேற்றினை பெற்று அகமகிழ்ந்தீரே. அதனை போல் உமது வல்லமை மிகும் ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். இறைவனிடம் இருந்து நீர் அடைந்த வரங்களில் புதுமை செய்யும் வரமே சிறப்பாக உம்மிடம் சுடர் விடுகின்றது. தேவரீர் என் மீது கருணை கொண்டு எனக்கு தேவையான இந்த வேண்டுதலை கேட்டு உதவி செய்ய வாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். தீய ஆசைகள் பற்றுதல்களை எல்லாம் என் இதயத்திலிருந்து நீக்கி அதனை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்தவும் இறைவனையும் பிறரையும் நேசித்து வரவும் தேவையான வரத்தை அருளும். ஆண்டவரை உண்மையுடன் ஜீவித்து மறுமையில் என்றென்றும் உம்முடன் அவரை தரிசித்து போற்றி புகழ கடவேனாக. ஆமீன். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பதும் அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதித்தும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். நான் என் நாவால் கட்டி கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்தி இருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டி, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே,
புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவன் நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்க தரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்போ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம், பெருமை, வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முற்றிலும் அகற்றி எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெரு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம், படை, கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாளை நம் அந்தோணியாரின் மகிமை மிக்க திருநாள். கடலின் கொந்தளிப்பையே தன் சிலுவை ஜெபத்தால் அடக்கிய நம் புனிதர் உங்கள் வாழ்வில் இருந்த அத்தனை தொழில் நஷ்டங்களையும், வேலை வாய்ப்பற்ற சூழ்நிலைகளையும், படிப்பு தடைகளையும் அகற்றி விடுவார். எனவே என் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம் இனி உங்களுக்கு வேண்டாம். உங்கள் பிள்ளைகளின் கல்வியிலும், உங்கள் தொழில் வியாபாரத்திலும், வேலை வாய்ப்புகளிலும் ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்துவிட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். புனித அந்தோணியாரின் மாபெரும் பரிந்துரையும் குழந்தை இயேசுவின் அளவற்ற கிருபையும் உங்கள் அனைவரோடும், உங்கள் குடும்பங்களோடும் என்றும் தங்கியிருப்பதாக. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.